மோட்டிவேஷன் பண்ணாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்து. ட்ராவலிங் பிஏ தான். நீங்கள் அதுக்கு கிளாஸுக்கு போனால் அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் காலேஜுக்கு வாரத்துக்காக வேண்டி அரசாங்கத்தால் அதுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ட்ராவலிங் ஃபீஸ் வந்து கொடுக்குறது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எங்களுடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் 2014 அதில் 150 வருஷம் கொண்டாடுற நேரத்தில் எனக்கு அதில் போயிட்டு விசிட் பண்ணுறது. அப்போ நான் அதில் போனேன். அதுக்கு சொந்தமான அமைச்சரோட நான் ஒரு 10 கிளாஸுக்கு மட்டும் போனேன். அதில் எல்லா ஸ்கீமும் இருக்குது. டெக்னிக்கல் சைடு இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமும் இருக்குது. ஓ லெவல் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கும் இருக்குது, ஓ லெவல் ஃபெயில் ஆகிற பிள்ளைகளுக்கும் இருக்குது. அப்போ நான் எல்லா கிளாஸுக்கும் போயிட்டு நிறைய பிள்ளைகிட்ட கேட்டேன், எங்கே வாடுறது. சில பிள்ளைகள் வராங்க காலியில், சில பிள்ளைகள் வராங்க குருநாயகர், சில பிள்ளைகள் வராங்க கம்பா, யக்கல், ஓமாங்கம், அவிசாவில், மகாநகரம் அந்த பிரதேசத்தில் வராங்க. ஆனால் எனக்கு ஒரு கிளாஸ்லேயும் சந்திப்பு கிடைக்கல. மரதான, பச்சிகாவத்த, மாளிகாவத்த, ஸ்லேவ் ஐலண்ட், கெசல்வத்திலேருந்து ஒரு புள்ளே தானே கிடைக்கும். ஆனால் அந்த டெக்னிக்கல் காலேஜ் சரௌண்டிங் அது வட்டாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா 1.5 லட்சத்துக்கு மேலே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்து நடுவில் தான் இந்த டெக்னிக்கல் காலேஜ் இருக்கு. அதில் நான் சொன்ன வந்து என்னதுன்னா, கொழும்புல இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களுக்கு கொழும்புல இருக்கக்கூடிய இந்த மாதிரி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அந்த படிப்பை இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகங்கள் இருக்குது. ஆனால் அதிலே பொரோசனம் எடுக்கக்கூடிய நிலைமை இன்னும் காணப்படக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னென்னா, திறமையான எல்லா பிள்ளைகளும், திறமை ஒழிச்சிக்கிற எல்லா பிள்ளைகளும் முன்னுக்கு வரணுன்றதுக்காக வேண்டி தான் இதை நாங்கள் செய்கிறோம். அதனால தான் அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக அவங்கள கிராஜுவேஷன், எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி செஞ்சு ஏற்பாடு பண்ணி அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி அவங்க இதுக்கு பிறவும் நல்லா செய்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. டவுட் என்ன சரி இருக்கிறவங்க கோல் அடித்து விசாரிப்பாங்க, இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் அவங்களுக்கும் டவுட்டை கிளியர் பண்ணியும் கொடுப்போம். சர்டிஃபிகேட் எடுத்த எல்லா பிள்ளைகளும் வீட்டில் போய் இது சும்மா வைக்காமல் இதுக்கு பிறவும் அவங்க என்ன சரி ஒரு தனி முயற்சி வந்து பண்ணி அவங்களும் இதே மாதிரி கிராஜுவேஷன் செய்ய பெஸ்ட் பண்ணுறோம்.